தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கு மேலும் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். நல்ல விளங்கமா உங்க மேல. ஒருவேளை நான் திரும்பவும் சொல்றேன், படிக்கல, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, என்கிட்ட அறிவு இல்லை, என்கிட்ட ஞானம் இதெல்லாம் இல்லம்மா. ஏன்னா நீங்க யாருடைய சாயல்? யாருடைய சாயல்? தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே தேவனை கேட்ட, அதாவது ஜீவன் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? லைஃப். ஜீவன் என்றால் என்ன? லைஃப். லைஃப் என்ன அர்த்தம்? தேவனை போல வாழுகிற வாழ்க்கை தான் லைஃப். அப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா தேவனை போல இந்த பூமியில வாழுகிறதுக்கு உண்டான அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால உங்களுக்குள்ள எனக்கு அறிவில்லை ஆண்டவரே, எனக்கு படிக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு பாட தெரியல ஆண்டவரே, என்கிட்ட இது இல்ல ஆண்டவரே, என்கிட்ட அது இல்ல, இதெல்லாம் இல்லம்மா. ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால தேவ சாயல் இருக்கிறது. தேவனுக்குண்டான அந்த ஞானம் அறிவு எப்படி தேவனுக்குள்ள இருக்கிறதோ அதே போல